அனைவருக்கும் வணக்கம். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர் நான். உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இன்னும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கல, இன்னும் நான் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னும் நான் அந்த அளவுக்கு எனக்கு பழக்கப்படுத்தலை. நிறைய உண்மைகளை பேசியிருக்காரு பாண்டே அவர்கள், எப்பவும் போல். நம்மளை சுற்றி சமுதாயத்தில் நிறைய நடக்குது. ரொம்ப டைனாமிக்கான ஒரு பீரியடில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்பப்போ எத்தனையோ விஷயங்கள் வெளியில் வருது, எத்தனையோ விஷயங்கள் பேசப்படுறது, எவ்வளோ பரபரப்பு, ஒரு கிசுகிசுன்னு சொல்கிறத விட எவ்வளோ ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இது சோஷியல் மீடியா விட ஒரு பெட்டரான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது இந்த ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கறதுக்கு. நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு இல்லையா, இந்த ஃபார்வர்ட்ஸை பற்றி, குரூப் சாட்ஸை பற்றி, ரூமர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறது, ஃபேக் நியூஸ், இது அது எல்லாமே. எனக்கு கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு ஆப்ஜெக்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு என்னுடைய நேச்சரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு குவாலிட்டி ஒரு தூஃபானுக்கு நடுவில் இருந்தால் கூட ஒரு 2 ஸ்டெப்பு நம்ம தள்ளி நின்று சுற்றி என்ன நடக்குது, இதில் என்ன ஆக்சுவல் பிரச்சனை என்ன, இதில் கஷ்டங்கள் என்ன, இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டிவிட்டி நமக்கு இருக்கணும். when you get caught up in the storm, when you become part of it so much that you can't separate yourself from it, you get lost. இப்போ சோஷியல் மீடியாவில் நடக்கிற இந்த பிரம்மாண்டமான ஒரு டைனாமிக்கான ஒரு எனர்ஜி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எல்லாரும் அதில் பங்கெடுத்துட்ருக்கோம். நம்ம ஃபார்வர்ட் பண்ணலைன்னா கூட அமிச்ச ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி அதை படிச்சுட்டு ஒரு செகண்ட் அதை பற்றி யோசிக்கிறோம் பாருங்கள். ஸோ நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், சத்தம்தான் நிறைய உருவாக்கிட்டுருக்கு. இந்த சத்தத்தில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, முன்னுக்கு கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடுறது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் செப்பரேட்டிங் த நாய்ஸ். அகெயின் பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா எங்கேயும் போகிறதில்ல. இதுதான் லாங்குவேஜ் ஆஃப் த ஃப்யூச்சர், இதுதான் கம்யூனிகேஷன் ஆஃப் த ஃப்யூச்சர். திஸ் இஸ் த ஃப்யூச்சர். இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியா இது அதுன்னு. இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இந்த அளவுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிங்களா அதை பற்றி? ஸோ 3 வருஷத்தில் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சின்னு நினைக்கிறோம் இல்லையா. அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே பாருங்கள் நீங்கள், this will take over all communication methodology in the world. உங்கள் டிவி நியூஸ், சினிமா எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இப்போ நம்ம கான்டென்ட் க்ரியேஷன் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் தட். எப்படி கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அது சினிமாவாக இருக்கட்டும், அது ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அது நான் ஃபிக்ஷனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மைட் பி. எது பேசினாலும் முன்னே எப்படி இருக்கும்னா ஒரு திரைப்படம், அதுக்கப்புறம் ஒரு டெலிவிஷன், அதுக்கப்புறம் சரி பரவாயில்லப்பா டைம் பாஸ்க்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கோ அப்படின்வாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவைஸ் தான் நம்பர் 1. ஃபஸ்ட்டு இந்த ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் இந்த குட்டி திரைக்கு என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்த பிறகு தான் அடுத்த திரைகளுக்கு போகிறோம். ஸோ இட்ஸ் நாட் த ஃப்யூச்சர், இட்ஸ் த ப்ரெசண்ட். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வாட் ஐ எம் ஹியரிங் ஹியர் இஸ் அ லாட் ஆஃப் கன்சர்ன் அண்ட் லாட் ஆஃப் வரி. ஏன்னா இந்த ஃபேக் நியூஸ்னால் இந்த ரூமர்ஸ் உருவாக்குறது, அதுக்கப்புறம் ஒரு பேனிக் க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இருக்கும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு பிரபலமானவர் இன்னொருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் சாதாரண பொது மனிதர்கள் வந்து நிறைய பேர் ரியல் லைஃப் ரியல் டைமில் எஃபெக்ட் ஆகிறாங்க. இதனால் உயிர்கள் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது, உயிர்கள் வந்து நம்ம இழக்கிறோம்.
People are losing their lives, people are giving up their lives because of this. It's time to recognize it now. முன்னெச்சரிக்கைகள் நம்ம முன்னாடி நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபோரம் இன்னும் நிறைய உருவாகணும். And one of the topics that we have to take up is how do you create a template for behaving on social media. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு பேசிக் கர்டசிஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இது வந்து நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் இது வந்து நமக்கு ஒரு மரியாதையாக நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு பெற்றவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. எல்டர்ஸ் உள்ளே வரும்போது, ரூம்குள்ளே வரும்போது நம்ம எந்திரிச்சு நிற்கணும். அதுக்கப்புறம் கெஸ்ட் யாராவது வந்து அவங்கள நம்ம வந்து நல்லது கெட்டது கேட்கணும், டீ காஃபி ஆஃபர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இந்த ப்ளீஸ், தேங்க்யூ, மே ஐ, சாரி, இதெல்லாம் நம்ம மரியாதைகள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு சிவிலைஸ்டான ஒரு சொசைட்டியில் வாழ்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளே உருவாக்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் சோஷியல் மீடியாவில் இப்போ நம்ம உருவாகலைன்னா கைமீறி போயிடும். இட் வில் பிகம் அ ஜங்கிள். அந்த வைல்டு வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யார் கையில் துப்பாக்கி இருக்கோ அவங்க தான் முதலாளி, அவங்க தான் டாப் கன், அந்த மாதிரி ஆகிடும். அண்ட் வி ஹாவ் டூ மச் டு லூஸ். ஏன்னா நாம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய ஆசைகள், வாட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார், வாட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார், அவர் சில்ட்ரன், அவர் ஃபேமிலிஸ், நம்ம அரசியல், நம்ம கவர்மெண்ட்ஸ். ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் நான் பேச விரும்புகிறேன். எல்லாருமே வந்து அரசியல் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. அரசாங்கம் வந்து நமக்கு மேலே நம்மளை ரூல் பண்ணுற ஒரு என்டிட்டியாக நம்ம நினைக்கிறோம். த ஃபேக்ட் இஸ், அண்ட் திஸ் இஸ் சம்திங் நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப த்ரெட்பேராக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட், அதாவது ஒரு எலெக்டட் போஸ்ட்டாக இருந்தாலும், ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், அது வந்து மக்களால் உருவாக்கப்படுற ஒரு நபர் மட்டும்தான். திரையில், அது சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும், ஒரு நடிகன், ஒரு நடிகை, யாராக இருந்தாலும், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெக்னீஷியன், ஒரு ப்ரொடியூசர், யாராக இருந்தாலும், இஃப் தே ஆர் அக்செப்டட் ஆன் த ஸ்க்ரீன், அவங்க வந்து நான் ஒரு நடிகன் இல்லை நான் ஒரு ஸ்டார் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுதுன்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் மக்கள் கொடுத்தது. அதே மாதிரி தான் அரசியலும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது we have to start looking at the difference where அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட நான் என்ன பேசுனா எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு லாபமோ ஒரு பொசிஷனோ கிடைக்கும் அப்படிங்கிறத விட, மக்களுக்காக என்ன விஷயங்கள் பேசணுமோ அது பேசுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். We have to start separating sloganeering, jingoism and வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஐ திங்க் மீடியாவில் ரொம்ப அப்யூஸ் பண்ண ஒரு வார்த்தை நினைக்கிறேன். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட வெஸ்ட் ஆகட்டுமே ஃபார் ஒன்ஸ். ஏன்னா இப்போ எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் நான் நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் தள்ளி நின்று நான் பார்த்துட்ருக்கேன். ஹூஸ் டாக்கிங் வாட், யார் பேச்சில் என்ன ரெலவன்ஸ் இருக்குது, அந்த ஒரு யோசனையிலேருந்து இன்றைக்கி யார் பேச்சிலையாவது ஏதாவது ரெலவன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் நான் கேட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு பொது மனிதனாக யாருடைய பேச்சிலையும் என்னுடைய சக பொது மனிதர்களுடைய தேவைகளை அட்ரஸ் பண்ணுற மாதிரி, நாட் ஓன்லி அட்ரஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரியாவது கூட யாருமே பேசலை. எவ்ரி ஒன் இஸ் ஸ்லோகனியரிங். எல்லாருக்குமே வந்து நான் அடுத்த ஸோ ஆகணும், நான் அடுத்த இந்த பதவிக்கு வரணும், நான் அந்த இதில் நிற்கணும்.
அதுக்கு வந்து 50 வருஷமாக என்னென்ன ஒரு ஒரு பிராண்டட் ஸ்லோகன்ஸ், பிராண்டட் டயலாக்ஸ், பிராண்டட் வார்த்தைகள், பிராண்டட் இஷ்யூஸ் இருக்கோ அதே தான் திரும்ப 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 எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம சொசைட்டி மாறி இருக்குது, நம்ம முன்னேறி இருக்கோம், நம்மளுடைய தேவைகள் எல்லாமே மாறி இருக்கு. But none of this has been recognized by political aspirants or politicians or the political arena. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம கேட்க வேண்டாமா? அந்த கான்வர்சேஷன் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம திசைக்கு திருப்ப வேண்டாமா? அப்போ யார் பண்ணுவாங்க? அரசியல்வாதங்க, வெதர் தேர் இந்த ஃபீல்ட் ஒரு வெதர் தேர் அஸ்பைரிங், அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு, போயிட்டு இருக்கட்டுமே, யாருமே வந்து என்னை தடுக்கலை. அவங்க யாரோ பேசுகிறாங்க, ஏதாவது ஜூஸியாக ஒரு மேட்ரு அப்பப்போ கொடுத்துட்ருப்பாங்க நியூஸில் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக மீடியா அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஒரு இட் இஸ் தேர் ஜாப், இட் இஸ் தேர் என்ன சொல்கிறது, இட்ஸ் தேர் பிரெட் அண்ட் பட்டர். கடைசியாக யார் எஃபெக்ட் ஆகிறது? We need to regulate our behavior on social media. So நம்ம behavior நம்ம regulate பண்ண ஆரம்பிச்சதும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற நம்ம எல்லாரையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும், உசுப்பேற்றணும், இல்லை நம்மளை வச்சு ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஓட்ஸை கார்னர் பண்ண இந்த மாதிரி நினைக்கிற யாராக இருந்தாலும் அதே கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தே ஆகணும். ஒரு இன்டெகிரிட்டி நம்ம கிட்டேருந்து நம்ம வந்து வெளிப்படுத்தினா எதற்கு வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதே கோட் ஆஃப் கான்டாக்டில் நடந்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம், ஏதோ ஒரு வேலை நடக்கணும் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில், எனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணுங்க அப்படின்னு கேட்குறோம். ப்ரொசீஜர் படி அது வந்து ஒரு வாரம் ஆகும். ஐயோ ஒரு வாரம் வாங்குகிறோம். ஸோ அது வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி த சேம் இல்லையா? நம்ம வந்து இல்லை இது இப்படி தான் இருக்கணும், இதுதான் நேர்மையான வழி, இதுதான் சரியான வழி, நான் இப்படி இருக்கேன் நீ அப்படி இரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அத்தாரிட்டி வருது. ஸோ பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் டு அஸ், அது வந்து ஒரு பொருள் விற்கிறதுக்காகவோ இல்லை ஒரு நியூஸ் விற்கிறதுக்காகவோ இல்லை ஒரு ஓட்டு வாங்கிறதுக்காகவோ கிட்ட வரும்போது நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் நடந்துக்கணும். இட்ஸ் அ மஸ்ட். இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பருப்பு இங்கே வேகாது. there are many ways to make this change. நம்ம சொசைட்டி வந்து எப்படி சரியான ஒரு வழியில் போகணும், நேர்மையான வழியில் போகணும், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு இன்க்ளூசிவ் அண்ட் ப்ரோக்ரெசிவ் ரூட்டில் போகணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. Start thinking on other routes, other lines. Tried and tested is tried, tested and done. And that's for an older world. It's for an older society. It's an older economy. It's an older language of communication. Social media இப்போ நம்ம கையில் இருக்கு. Gossip, sensationalism, மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து இதுதான் நாளையோடைய கம்யூனிகேஷன், நாளையோட சோஷியல் நெட்வொர்க் இதில் தான் நிற்க போகுது, நம்மளுடைய நரம்புகள் எல்லாமே இதில் தான் ஜாயின் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்கான ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இப்போ உருவாக்கணும் நம்ம. We don't have to wait for courts and governments to come in. Governments need to fulfill the needs of the people, and the courts are duty bound to regulate that. So எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ரூட் காஸ், எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன், எல்லாத்துக்கும் ஒரு மதர் லோட் வந்து நாம தான். இட் இஸ் we the people. Let's talk about how we can create this code of conduct. என்னால் எப்படிப்பா முடியும்? எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில், ஆளாளுக்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியுமா? முடியாதா? We should. If we don't, we die.
டூ ஆர் டை, அவ்வளோதான். ஆனர்கி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வில் பி ஃபெமிலியர் வித் இட். சோஷியல் மீடியாவில் இருக்கிற பவரை வந்து இப்போ நம்ம ரெகுலேட் பண்ணி கட்டுப்படுத்த முடியலன்னா, இல்லை கட்டுப்படுத்தலைன்னா, நாளைக்கு நடக்க போகிறது அதுதான். இதனுடைய பவர் வந்து இன்றைக்கி யாருக்கிட்ட பணம் பலம் இருக்கோ, யார்கிட்ட வந்து மற்ற ஸ்ட்ரெங்ஸ் இருக்கோ, அவங்க தான் இதை வந்து ஹைஜாக் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக்கை பற்றி சொல்கிறாங்க, ட்விட்டர் பற்றி சொல்கிறாங்க, இது பற்றி அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே தேர் ஓன்லி பிளாட்ஃபார்ம்ஸ். பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் பிளாட்ஃபார்ம் உருவாக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஈவன் இஃப் யூ டூ தட், when we do that, and we should do that, I agree with you 100%, it should be a platform with a dialogue that India needs. நம்ம காக்கேஷியன்ஸ் கிடையாது, நம்ம வெஸ்டர்னர்ஸ் கிடையாது. 30 நாள் ஒரு மந்தில் நம்ம ஒரு 10 நாள் கூட பீட்சா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டோன்னா, எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு, ஐ டூ அ லாட் ஆஃப் ஒர்க் இன் ஹெல்த், எனக்கு தெரியும், எழுதி கொடுக்குறேன், அடுத்த 5-10 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதியும் வந்துடும், கேரண்டி. சர்க்கரை வியாதி, பிபி, கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ், கேன்சர், இதெல்லாம் எல்லாமே வந்துடும். நான் எங்கே போனாலும் நம்மளுடைய பாரம்பரிய உணவு, பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் கிடையாது. இட்ஸ் காமன் சென்ஸ், இட்ஸ் எவல்யூஷன். இங்கே சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவல்யூஷன் டிக்டேட்ஸ் இட்ஸ் ஓன் ஃபார்முலா ஃபார் க்ரோத். அந்த ரூட்ஸ்லேருந்து எப்போ நம்ம தள்ளி போகிறோமோ அப்போ மியூட்டேஷன் நடக்கும். And that mutation is at the root cause of many diseases. இந்த டிசீசஸ் வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இருக்க தேவையில்லை, எமோஷ்னலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும். ஸோ இமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிசீசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதும் சோஷியலாஜிக்கல் ஆகிடுது. The society becomes diseased and warped. It's time to start taking care of ourselves. அண்ட் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இந்த திறமை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இருக்குங்கிறது நீங்கள் நிரூபிங்க. எனி questions? Hi, this is Sriram. So, we spoke about fake news and கொஞ்சம் சத்தமா பேசுங்க. Fake news பத்தி பேசணும் and half news பத்தி பேசணும். There is also ill news that causes ill effect. காலங்காத்தால பார்த்தா like every individual எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வால்ல போய் பார்த்தானா you will just find all bad news instead of more than the good news. Even the news media, mainstream media, we see காலங்காத்தால ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி you will see all bad news, accident happening, காலங்க அப்படி இருக்கும்போது like shouldn't we channelize this? like அப்போல்லாம் மிட்நைட் மசாலாலாம் மிட்நைட்டில் தான் ஓடிட்டு இருந்துச்சு பிகாஸ் இட் காசஸ் அ இல் எஃபெக்ட் மாதிரி. ஸோ அதே மாதிரி பேட் நியூஸஸ் உண்மையாகவே இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு மாரல் மீட்டர், ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இண்டிவிஜுவலுக்கு இருக்கணும் அண்ட் சோஷியல் மீடியா as well as mainstream. I think your say on this. Thank you. Okay, I'm going to grab the mic.